அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நட்சத்திர பலன்கள். அதாவது 2025 பங்குனி மாதத்துக்கு உண்டான நட்சத்திர பலன் என்ன? ராசி பலன் கிடையாது, இது நட்சத்திர பலன்கள். 27 நட்சத்திரத்துக்கு இந்த பதிவுல சொல்ல போறதில்ல. சூரியன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான். சூரிய நட்சத்திரங்கள் என்னென்ன? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள் சரியா இருக்கும். 100% துல்லியமாக இருக்கும். ஆனா இது மட்டுமே நடக்கும் நினைக்க கூடாது. ஆனால் இது நடக்காம இருக்காது. இப்ப நம்ம பலனுக்குள்ள போலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாசம் 14ஆம் தேதி 7 PM டைம்ல இருந்து மார்ச் மாதம் 19ஆம் தேதி இந்த 2025 1 PM டைம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விரோதமான மனநிலை அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்களால அப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துடும், வராமலாம் இருக்காது. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். குடும்பத்துல இல்லைனாலும் வெளியில கண்டிப்பா உண்டு. சோம்பேறித்தனம், ஒரு சுறுசுறுப்பு இல்லாம எந்த ஒரு விஷயத்திலையும் நாளைக்கு செஞ்சுக்கலாம் தள்ளி போடக்கூடிய தன்மை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். கலகம், பிரச்சனை, ஒரு சின்ன சின்ன அடிபடுறது, தடை, தாமதம் இதெல்லாம் நடக்கும். சரி, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 19/3/2025 1 PM டைம்ல இருந்து 24/3/2025 1 PM டைம் வரைக்கும் எப்படி இருக்கும்? இந்த 5 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலுமே லாபமா இருக்கும். வருமானம் சார்ந்த விஷயங்கள், நீங்க செய்யக்கூடிய செயல்கள், ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், ஆணுக்கு பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்ணுக்கு ஆண்கள் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே மிக மிக சிறப்பா இருக்கும். சந்தோஷமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? 24/3/2025 1 PM டைம்ல இருந்து 25/7/2025 7 PM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு சுகம் குறையும். நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்த்த சாப்பாடு கிடைக்காது, எதிர்பார்த்த மாதிரி டேஸ்ட்ல கிடைக்காது, எதிர்பார்த்த டைம்ல கிடைக்காது. கிடைச்சாலும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான டேஸ்ட் இருக்காது. நிம்மதியான சாப்பாடு சாப்பிடவே முடியாது. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறத விட அசௌகரியமா தான் நடக்கும். எதிர்பார்த்த மாதிரி சௌகரியமா இருக்காது. வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே அசௌகரியமா தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்துல பேராசை வரக்கூடாது, கோபம் அதிகமா வரக்கூடாது, விரோதம் அடுத்தவங்ககிட்ட வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா ஆபத்து தான். சரி, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? 25/3/2025 7 PM டைம்ல இருந்து 27/3/2025 7 AM டைம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே அலைச்சல் குழப்பா தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே முயற்சியில உங்களால பண்ண முடியாது. போன் பண்ணி முடிக்கிற விஷயமா இருந்தா கூட ஒரே முயற்சியில அது நடக்காது. 2-3 முயற்சி பண்ணாதான் அது நடக்கும். கண்டிப்பா அலைச்சல் குழப்பம்ன்றது கன்ஃபார்ம் உண்டு. அதனால எதையும் ஒரு முறைக்கு 2 முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போங்க வாங்க, அதான் சரியா இருக்கும். எதையுமே அலைஞ்சு தெரிஞ்சுதான் முடிக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராங்கா தான் இருக்கும், ஒத்து போகாது. நீங்க கணவரா இருக்கீங்கன்னா உங்க மனைவி உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. நீங்க மனைவியா இருக்கீங்கன்னா உங்க கணவர் உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பார். நண்பர்கள் சார்ந்த வகை அப்படித்தான் இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட வகையெல்லாம் இந்த டைம்ல முயற்சி பண்ணக்கூடாது. அதெல்லாம் அவ்வளவு சிறப்பா இருக்காது. தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களும் பாதிக்கப்படும். கூட்டு தொழில் செய்றீங்க, பார்ட்னர்ஷிப் வகையில பிரச்சனைன்றது இருக்கும். இந்த டைம்ல எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தா உங்களுக்கு தான் தோல்வி. எந்த விஷயத்தையும் அடுத்தவங்களை நீங்க கவரணும், இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல தோல்வி தான் கண்டிப்பா கிடைக்கும். மைண்ட் ப்ரெஷர் அதிகமாகி என்ன ஆகும்னா கன்ஃபார்ம் தலைவலின்றது வரும். சரி, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 27/3/2025 7 AM டைம்ல இருந்து 1/4/2025 1 AM டைம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க பார்க்கலனாலும் உங்களை தேடி வந்து ஏதோ ஒரு உறவு சந்திப்பாங்க, இல்லைன்னா போன்லயாவது தொடர்பு கொள்வாங்க. உறவுகள் சார்ந்த வகை, நட்பு சார்ந்த வகையில ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்களால நன்மைகளும் நடக்கும், பயன்படுத்திக்கிங்க. ஒருத்தட்ட ஒரு உதவி தேவைப்படணும், இந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கலைனாலும் சாதகமான பதில் கிடைக்கும் அடுத்தவங்க மூலியமா. அவங்க மூலமா இன்னொருத்தர் உதவி வாங்கி கொடுக்குற மாதிரி கூட கொடுப்பாங்க. இந்த டைம்ல ஜோசியம் படிக்கிறீங்களா, கல்வி சம்பந்தப்பட்டது எது பண்ணாலும் சரி, ஜோதிடம், கல்வி சம்பந்தப்பட்டது, பேங்க் சம்பந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, கடன் வாங்குறது, லோன் வாங்கணும்னு நினைக்கிறது, தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்டவங்க, சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எது செஞ்சாலும் ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1/4/2025 1 AM டைம்ல இருந்து 5/4/2025 1 PM டைம் வரைக்கும்
எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க நண்பர்களால் தொல்லையா தான் இருக்கும். அன்பு தொல்லை அதிகமாகும். பெருசு பெருசா யோசிப்பீங்க. ஆனா அதெல்லாம் எதையுமே செய்ய முடியாது. யோசனை மட்டும்தான் பெருசா இருக்கும். செயல்லாம் சின்னதா தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதனால பெருசா எதையும் சிந்திக்காதீங்க. எல்லா விஷயத்திலுமே ஏதாவது ஒரு விதமான தடை, தாமதம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். தனிமை உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். பல பேர் தனிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் தனிமை உணர்வு ஏற்பட்டிருக்காது. இந்த காலகட்டத்துல தனிமை உணர்வு அப்படின்றது அதிகமாகும். சில பேர்த்துக்கு செக்ஸ், காமம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் அதிகமாகும். சில பேர்த்துக்கு அது நிறைவேறும். அது தசா புத்தியை பொறுத்து. சரி, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? 5/4/2025 1 PM இருந்து 8/4/2025 1 PM வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. எல்லா வகையிலும் சுகம், சாப்பாடு சுகம், லாபம், பணம் சார்ந்த விஷயங்கள், கடன் கொடுக்கறது வாங்குறது இந்த டைம்ல பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. கடன் கொடுக்கறதுனாலும் கொடுங்க, வாங்குறதுனாலும் வாங்குங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களை அத்தனையுமே செஞ்சுக்கலாம் நீங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? 8/4/2025 1 PM டைம்ல இருந்து 10/4/2025 7 AM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பீடை பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். மனநிலை குழப்பமா, வெறுப்பா, ஒரு பற்றற்ற நிலையா வாழ்ற மாதிரி தான் உங்க வாழ்க்கை இருக்கும். எதுலையுமே ஒரு கவனம் இருக்காது. ஒரு வெறுப்பான வாழ்க்கையா போகும். எதுவுமே பிடிக்காது உங்களுக்கு. மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகும். அதனால இந்த காலகட்டத்துல புதுசா எந்த ஒரு முடிவு எடுத்தும் செயல்படாதீங்க. என்னென்ன சந்தோஷங்கள் வாழ்க்கையில இருக்கு அதெல்லாம் எதுவுமே இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி வராது. சரி, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? 10/4/2025 7 AM டைம்ல இருந்து 12/4/2025 7 PM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். எல்லா விஷயத்திலுமே லாபம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். மண், மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப செய்றீங்களா? செஞ்சுக்குங்க. அது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். உறவுகள் சம்பந்தப்பட்டது, சாப்பாடு சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்டது, ஆடை, ஆபரணம் சம்பந்தப்பட்டது எல்லாத்துலயுமே வாழ்க்கையில என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கு அது எல்லாமே சுகம், சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். இப்போ நம்ம பங்குனி மாசத்துக்கு சொல்லியாச்சு. இப்போ இந்த பலன்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே சரியா இருக்குமா அப்படின்னா இருக்காது. இல்ல 1 2 இல்லாம இருக்காது. ஆனா இதுல சொல்லியிருக்க பலன் துல்லியமா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. அடுத்த பதிவுல சந்திர நட்சத்திரத்துக்கு சீக்கிரம் மிக மிக விரைவில் வரும். நன்றி, வணக்கம்.